வணக்கங்க. இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வச்சேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் கூட வதக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகம் சேர்க்க வேண்டாம், நான் குறைவாக தான் சேர்ப்பேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். சில பேர் இப்படி வதக்கி அரைப்பாங்க, சில பேர் பச்சையாக வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வதக்குவாங்க. எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அரைச்சாச்சு. அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள், இல்லை உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அந்த தூளில் காரம் குறைவாக இருக்கும். மீன் குழம்புக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் காரக்குழம்புக்காக. அதையும் சேர்த்துக்கலாம். நான் மீன் குழம்புக்காக இப்போ வறுக்கல, இது ஏற்கனவே காரக்குழம்புக்காக வறுத்தது. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம குழம்பு செய்வோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் தாராளமாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் தான் வைக்கணுங்க. அலுமினிய பாத்திரத்தில் செய்யக்கூடாது. புளி அதிகமாக இருக்கிறதுனால அரிச்சிருவோம், அதுக்காக. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் பொரிய விட்டுடலாம். 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கரெக்ட். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை அடிக்காது. பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்போ அதோட வாசனையும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பூண்டும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் மீனை உள்ளே சேர்த்துடலாங்க. மீனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலே சேர்த்துடலாம். அப்போ தான் கொதிக்கும்போது மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதோட கொஞ்சம் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த உப்பு புளி காரம்லாம் பேலன்ஸ் ஆகும். அவ்வளோதான், ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு பட்டன் வருங்க, மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.